தலையெழுத்த மாத்திரக்காக காதர் பாட்ஷான்னு ஒருத்தர் இருந்தார், தீவிரமான இஸ்லாமியர், முருகன் மேல அசைக்க முடியாத பக்தி. நம்ம சொல்றோமே ஏன் பக்தி நான் தான் பெருசுன்னு. ஒரு இஸ்லாமியர் முருகனை தினந்தோறும் பாடினார். செய்யாத குற்றத்துக்கு ஜெயில போட்டாங்க. கூட இருந்தவன் கேட்டான், என்ன பாய் முருகன் கொடுத்தார் போல அப்படின்னு இருக்கான் குசும்பு. அவன் சொன்னா, டே விடுறா பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. தூக்கு தண்டனை அடுத்து காதர் பாட்ஷாவுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்ற போறாங்க. தூக்கு மேடை காதர் பாட்ஷா போறார். கூட இருந்தவன் கேட்டா, என்ன பாய் முருகன் தூக்குல போட சொல்லிட்டாரு போறேன்னு. காதர் பாட்ஷா சொன்னார், போடா இருந்தா முருகனை கோயில பாக்குறேன், போனா நேர்ல போய் பாப்பண்டார். அதுதான் பக்தி, அதான் பக்தி. நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம்? ஆமா கும்பிட்டு நாள் ஆச்சு, எனத்த கும்பிட்டு. காதர் பாட்ஷா தூக்குல போட போறாங்க. கடைசி ஆசை என்னன்னு கேட்டாங்க. எங்க அப்ப முருகனை பாடணும், அதான் என் கடைசி ஆசை. தூக்கு மேடையில கூடி இதுதாங்க முருக பக்திங்கிறது, இதுதான் முருக பக்தி. அந்த பக்தி வந்ததுன்னா சாமி கைவிட மாட்டார். முருகனை பாடணும்னு ஹார்மோனிய பெட்டி கொடுக்கறாங்க, பாடுறார். அந்த ஹார்மோனிய பெட்டி வாசிக்கிட்டே காவடி சிந்தல பாடுறார். சென்னி கூல நகர் வாசன் தமிழ் தேரும் அண்ணாமலை தாசன் செப்பும் ஜெகமெச்சிய மதுர கவி அதனை புய வரையில் கயல் தீரன் ஆயல் வீரன். இந்த தூக்க போட நின்றுட்டு இருந்தான்ல வெள்ளக்காரன், செப்பும் ஜெகமெச்சிய மதுர கவி அதனை புய வரையில் கயல் தீரன் ஆயல் வீரன். இந்த தூக்க போட நின்றுட்டு இருந்தான்ல வெள்ளக்காரன், அவன் பூரா ஆட ஆரம்பிச்சுட்டான். அவனை மறந்து ஆடுறான். 6 மணிக்கு தூக்கல போடணும். 6 மணி 6:05 6:10 6:10 6:15 ஆகி போச்சு. 6 மணிக்கு மேல தூக்கல போடக்கூடாது, இறக்குறாங்க காதர் பாட்ஷாவை. திருப்பி விசாரணைக்கு வருது வழக்கு. கோர்ட்ல நீதிபதி நிக்கிறார். எதுக்கு அவரை தூக்கல போடல அப்படின்னு கேட்டார். இவர் பாடணும்னு கேட்டார், நாங்க ஹார்மோனிய பெட்டியை கொடுத்தோம், அவர் பாடினார், நாங்க மெய் மறந்து ஆட ஆரம்பிச்சிட்டோம். நீதிபதி சொன்னார், எப்ப ஒருத்தன் தன்னை மறந்து ஆடுற அளவுக்கு ஒருத்தன் பாடுறானோ அவன் எப்படி கொலை பண்ணி இருக்க முடியும், அவன் நிரபராதின்னு சொல்லி நிரூபிச்சாரு. தூக்கு மேடைக்கு போன காதர் பாட்ஷாவை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தது கந்தனுடைய புகழ். அதனால ஒண்ணு சொல்றேன், இனிமேல் வீட்டுக்கு போனா தினந்தோறும் என்ன பண்ணணும்? திருப்புகழ் பாடுங்க, கந்தர் அலங்காரம் பாடுங்க, கந்தர் அனுபூதி பாடுங்க, வேல்மாறல் பாடுங்க. எந்திரிச்சா முருகான்னு சொல்லுங்க, உட்கார்ந்தா முருகான்னு சொல்லுங்க. ஒன்னே ஒண்ணு சொல்றேன், எதுவும் நம்மள ஒண்ணும் பண்ணாது. சார் எனக்கு நிறைய பாவம் பண்ணிட்டேன், எங்களுக்கு பித்ரு தோசை இருக்கான், அந்த தோசை இருக்கான், இட்லி இருக்கான், வடை இருக்கா, எதுவும் ஒண்ணும் பண்ணாது. அருணகிரிநாதர் சொன்னார், நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடுங்கூற்றன் செய்யும். குமரேசர் இருதாளும் சிலம்பும் சதங்கையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன் வந்து தோன்றிடன. என்னடா இதெல்லாம் பண்ணிரும்? எங்க அப்பே முருகன் கூட இருக்காண்டா. அந்த உணர்வு தாங்க முருக பக்தி.